கோவையில் குழந்தைகளின் கல்வி நலன் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் 1008 திருவிளக்கு பூஜை. ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள இதில் மகளிருக்கு மகா சக்தி விருது. கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி குழந்தைகளின் கல்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் 1008 திருவிளக்கு பூஜையும், கோவை மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 51 மகளிருக்கு மகா சக்தி விருது வழங்கும் விழாவும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ரேஸ்கோர்ஸ் அருகில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. இதில் பேரூர் ஆதீனம் தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், அவினாசி வாசிஷர் மடாலயம் ஸ்ரீலஸ்ரீ காமாட்சிதாஸ் சுவாமிகள், தென்சேரி ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளார் மற்றும் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள், கோவை கேஜி மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைவரும் இணைந்து கோவை திருவிளக்கு திருவிழாவிற்கு லோகோவை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பேசுகையில், ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த திருவிளக்கு திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பட்டு புடவை மற்றும் வெள்ளி நாணயம் உட்பட 16 வகையான தாம்பூல பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது என்றும், இதற்கான கட்டணம் ஏதும் கிடையாது என்றும், இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு, இந்த விழாவில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்றும், கலந்து கொள்வோர்களுக்கு உணவு மற்றும் போக்குவரத்து வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தனர். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. சோதியாய் சுடராய் சுருளி விளக்காய் திகழக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. இதிலே 1008 திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதிலே முன்னின்று 5 ஆதீனங்கள் வழிகாட்டுகின்றார்கள். இந்த நிகழ்வோடு மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய 51 பெண்களுக்கு மகாசக்தி விருது வழங்கப்படுகின்றது. இந்த திருவிளக்கு வழிபாட்டிலே பதிவு செய்து கொள்வதற்காக 48 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த மையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம், விழாவிலே கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டவர்கள்